Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Remove stones to minimize the total. You are given a zero indexed integer array piles where piles I represents the number of stones in the ith pile and an integer k. You should apply the following operations exactly k times. Choose any piles I and remove floor piles I by 2 stones from it. Notice that you can apply operation on same pile more than once. Return the minimum possible total number of remaining stones after applying k operations. Floor of x is the greatest integer that is smaller than or equal to x. So basically piles ஒரு அரே கொடுத்துருக்காங்க and then k வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், piles வந்து 5 4 9 கொடுத்துருக்காங்க and then k வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஃப்ளோர் ஃபங்க்ஷன்னா நம்ம எல்லாருமே நம்ம 10th மேத்ஸில் படிச்சிருப்போம். லைக் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் ஃப்ளோர் ஆஃப் 2.5 அப்படின்னா this is the lowest value nearing to 2.5. அதாவது lowest integer, not a floating point but an integer. இன்டீஜர்னா என்னது? இன்டீஜர்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்காது. ஃபைன். ஸோ ஃப்ளோர்னா வந்து 2.5க்கு ஃப்ளோர் வந்து 2. ஃபைன். அதே சீல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. சீல் இஸ் நத்திங் பட் சீல் ஆஃப் 2.5 இஸ் this is the greatest integer. 2.5க்கு greatest integer எது? 2.5 ஓட பெரிய இன்டீஜர் வந்து 3. நியரஸ்ட் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் வந்து 3. ஸோ ஃப்ளோருக்கும் சீலுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஃபைன். ஸோ பேசிக்கலி சூஸ் எனி பைல்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ரிமூவ் ஃப்ளோர் ஆஃப் பைல்ஸ் ஆஃப் ஐ by 2. இது ஒரு கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் 5 4 9 இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்க இந்த 9 பிக் பண்ணியிருக்காங்க. ஃபைன். இந்த 9 பிக் பண்ணி அந்த ஆப்ரேஷனை அப்ளை பண்ணியிருக்காங்க. பைல்ஸ் ஆஃப் 5 by 2 ஃப்ளோர் ஆஃப். ஸோ 5 4 9 இருக்கு. 5 4 9 இதில் 9 பிக் பண்ணி இதுக்கு வந்து அவங்க ஃப்ளோர் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 9 by 2 ஃப்ளோர் என்ன வரும்? 9 by 2னா 4.5 வரும். 4.5க்கு வந்து ஃப்ளோர் என்ன வரும்? ஃப்ளோர்னா that is the lowest number. So 4.5க்கு சின்ன நம்பர் இன்டீஜர் இது 4. So 9 minus 4 என்னது? 9 minus 4 is 5. Fine. So 9 minus 4 is 5. ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ண அப்புறம் 5 ஆகிடும். ஏன்னா நம்ம 9ல் தான் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம். ஸோ வந்து இது வந்து 5 ஆகிடும். ஃபைன். ஸோ கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தாட்டி ஆப்ரேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இன்னொரு தாட்டி ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். இன்னொரு தாட்டி அவங்க வந்து எதில் பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு தாட்டி அவங்க இந்த 0th இண்டெக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ 0th இண்டெக்ஸில் பண்ணால் 5 by 2 என்னது? 2.5. ஸோ ஃப்ளோர் ஆஃப் 2.5 வந்து 2. ஸோ 5 minus 2 is 3. 5 minus 2 is 3. ஸோ ஃபைன். ஸோ 5 minus 2 is 3. ஸோ இன்னொரு தாட்டி ஆப்ரேஷன் அப்ளை பண்ணும்போது, அதாவது இந்த ஃபைல் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு தாட்டி ஆப்ரேஷன் அப்ளை பண்ணும்போது 3 4 5 ஆகிடுச்சு. ஸோ நம்ம கே வந்து 2. ஸோ நம்ம 2 டைம்ஸ் இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சம் பார்த்தீங்கன்னா 4 plus 3 is 7 and 7 plus 5 is 12. ஸோ திஸ் இஸ் த மினிமம் சம் தட் யூ கேன் கெட். ஃபைன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். பேசிக்கலி நம்ம அரேயில் இருக்கிற லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டில் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறாங்க. லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ஸில் இந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து மினிமம் சம் வேல்யூ கிடைக்கும். ஸோ தட் இஸ் த இன்ட்யூஷன். ஸோ இந்த கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க 9க்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த ஆப்ரேஷன். ஃப்ளோர் ஆப்ரேஷன் 9க்கு அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் லோவஸ்ட் வேல்யூ வந்து 5. ஸோ நெக்ஸ்ட் 5க்கு அப்ளை பண்ணுறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு தெரியும் லைக் ஹீப்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் தேர் ஆர் 2 types ஆஃப் ஹீப், மேக்ஸ் ஹீப் அண்ட் மின் ஹீப். மேக்ஸ் ஹீப்பில் வந்து ரூட் நோடு வந்து எப்பயுமே லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸ் ஹீப் யூஸ் பண்ணலாம் இந்த கொஷனுக்கு. ஸோ பேசிக்கலி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மேக்ஸ் ஹீப் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன்னா இப்படி இருக்கும். 9 4 and then 5.
9 4 and then 5. ஸோ மேக்ஸ் ஹீப் இப்படி இருக்கும். ஸோ மேக்ஸ் ஹீப்பில் இருக்க டாப் எலிமெண்ட்டுக்கு வந்து நான் அந்த ஆப்ரேஷன் அப்ளை பண்ண போகிறேன். டாப் எலிமெண்ட் வந்து 9. ஸோ 9 minus floor of 9/2. 9/2 na 4.5. So 4.5 oda floor value enadhu floor value வந்து 4. So 9 minus 4 is 5. So 5 னு ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த 5 வந்து நான் வந்து இந்த ஹீப்ல புஷ் பண்ண போறேன். ஹீப்ல இந்த சேம் ஹீப்ல புஷ் பண்ணிட்டு அந்த இந்த டாப் வேல்யூ நான் பாப் பண்ணிடுவேன். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா நான் வந்து அந்த புதுசாக கிடைச்ச வேல்யூ நான் புஷ் பண்ணிவிடுவேன். ஸோ 5 அண்ட் தென் இன்னொரு 5 இருக்குது ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் 5 அண்ட் தென் இன்னொரு 4 இருக்குது. அந்த 9 வந்து நான் பாப் பண்ணிட்டேன். ஃபைன், 9 வந்து டாப் எலிமெண்ட். ஸோ அதை நான் வந்து பாப் பண்ணிட்டேன். ஸோ 4 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் நம்ம பண்ணணும், ஏன்னா கே வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில். ஸோ சேம் அதே மாதிரி ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன் இப்போது. ஸோ 5 minus floor of 5/2 வந்து 2.5. ஸோ 2.5 ஓட ஃப்ளோர் வேல்யூ வந்து 2. ஸோ 5 minus 2 is 3. ஸோ நம்மளுக்கு 3ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ 3 வந்து நான் மறுபடியும் இந்த ஹீப்குள்ளே புஷ் பண்ண போகிறேன் மேக்ஸ் ஹீப்பில். அண்ட் தென் இந்த டாப் வேல்யூவை நான் பாப் பண்ண போகிறேன். ஸோ 3 நான் புஷ் பண்ணேன்னா என்னோட ஹீப் ட்ரீ வந்து எப்படி இருக்குன்னா 5 அண்ட் தென் 5. ஸோ 5 பாப் ஆகிடுச்சு. ஸோ 3 வந்து இன்சர்ட் ஆகுது. ஸோ இந்த டாப் எலிமெண்ட் 5 பாப் ஆகிடுச்சு. இன்னொரு 5 இருக்குது, அதனால தான் நான் அந்த இன்னொரு 5 டாப்பில் எழுதிருக்கேன், பிகாஸ் தட் இஸ் த லார்ஜஸ்ட். ஸோ 4 அப்படியே இருக்க போகுது. ஸோ நம்ம 2 டைம்ஸ் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஹீப். ஸோ இந்த ஃபைனல் ஹீப்போட சம் பாருங்கள். ஸோ 5 + 3 + 4 = 12. ஸோ நம்மளுக்கான ஆன்சரும் 12. நம்ம ஹீப்பில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 12 தான் வருது. ஸோ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹீப்பில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதான் அப்ரோச். ஸோ எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம வந்து மேக்ஸ் ஹீப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸ் ஹீப் யூஸ் பண்ணால் நம்ம ப்ரியாரிட்டி கியூ நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரியாரிட்டி கியூ, ஃபைன். ப்ரியாரிட்டி கியூ ஆஃப் இன்ட் அண்ட் தென் PQ. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா ப்ரியாரிட்டி கியூவில் எல்லா எலிமெண்ட்ஸையும் புஷ் பண்ணிடுறேன். ஃபார் இன்ட் I = 0, I is less than piles.size I++ PQ.push piles of I. Fine. So next while k is 2, அதாவது while k exists, while k is not equal to 0. Fine. So while k is not equal to 0, நாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணலாம். PQ.push PQ.top of minus floor of PQ.top by 2. ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் நம்மளுக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைன், நம்ம கொஸ்டின்லேயே இந்த ஆப்ரேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு நான் அந்த டாப் எலிமெண்ட்டை பாப் பண்ண போகிறேன். PQ.pop. ஸோ பாப் பண்ணியாச்சு. பாப் பண்ணிவிட்டு நான் கே வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். கே வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் பாப் பண்ணணும் மறக்காமல். பாப் பண்ணலைன்னா டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வரும். ஸோ பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஹீப் ட்ரீ வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும் ஃபைனல் ஹீப் ட்ரீ. ஸோ ஃபைனல் ஹீப் ட்ரீயில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் ஆன்சர்னு. ஸோ ஆன்சர் = 0 அண்ட் தென் இப்போ while priority queue is not empty. Fine. Answer equal to answer plus priority queue of top element. And then each element நான் ஆட் பண்ண அப்புறம் அந்த டாப் எலிமெண்ட்டை பாப் பண்ணிவிடுவேன். ஃபைன். ஸோ நம்ம ஆன்சர் வேரியபிளில் இப்போ ஆன்சர் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ரிட்டர்ன் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அக்செப்டர் வருது. நான் சப்மிட் கொடுக்குறேன் இப்போது.
ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. ஜஸ்ட் அந்த கொஷின் அப்சர்வ் பண்ணும்போதே தெரியும். லைக் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஃப்ளோர் ஆஃப் தட் பர்டிகுலர் எலிமெண்ட் பை 2 ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் சார்ட்டிங்கு அண்ட் தென் இந்த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இந்த மாதிரி வந்தாலே நம்ம மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் வந்து ப்ரியாரிட்டி கியூஸ். பிகாஸ் ப்ரியாரிட்டி கியூஸில் 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் மின் ஹீப் அண்ட் மேக்ஸ் ஹீப். ஸோ இந்த கொஷனில் வந்து மேக்ஸ் ஹீப் நம்ம யூஸ் பண்ணோம் பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் வித் த லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ ஃபைன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸ் இருக்குது அண்ட் தென் கோடிங் வீடியோஸும் இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye.